எல்லாம் நான் இந்த பயிர்கள் முளைக்க போட்டுட்டேன் தானே, அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, இந்த எப்சம் சோல் கொஞ்சம் சிட்டியான சொட்டு பட்டை பயிரும் கவனம் சிட்டியான ஒரு சொட்டு எடுத்து கரைச்சி போட்டு இதுக்கு பேர் இந்த முறையில் தான் என்னதுன்னு தெரியல. இப்படி ஒரு வடிவானது என்னன்ட்டு என்ன வேண்டியது குறிப்பிட்ட வடிவம். அப்போ இப்படியெல்லாம் ஊற வச்சுட்டு தான் இது நான் ஏற்கனவே போட்டுட்டேன். பீன்ஸ் வெள்ளை போட தேவையில்லை, ஊற போட்டுட்டேன். இன்றைக்கு முளைக்க போட போகிறேன். விட்டு சுட்டு வெறியா கொண்டு கடிச்சு பாருங்க, பட்டுட்டு தண்டனை பேச வேண்டாம். சிட்டியான நெல்லம் சிட்டியாக வளரும். இப்போ நான் கொஞ்சம் முளைக்க போட கொஞ்சம் அடிச்சு விடுங்க. நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் நாளையில் ஸ்ப்ரே வேணால் பழுதாக போயிடும். அதுக்காக வேண்டி இது வந்து வினிகர் பாட்டில், வினிகர் பாவிக்கிறேன் நான் நடுது. இது வினிகர் பாட்டில். இதுன்னா சின்னனா சொட்டாக வரும். சரியா? இப்படி இப்படி சரியா இப்படி பற்றிக்கணும். தயிரெல்லாம் வச்சு கிடக்கு. இதுகளெல்லாம் அவைக்கு போடுவேன். சும்மா கடையில் வண்டி தேவையில்லை. நீங்கள் முடிஞ்ச அப்புறம் இதில் கழுவி போட்டாலே காணும். நான் ஸ்ப்ரே பாவிக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் நாளெல்லாம் அடிக்காது. உங்களுக்கு தெரியும் தோட்டம் செய்கிறாங்க. அதனால தான் நான் இதை பாவிச்சு வடிவ வினிகரை கழுவி போட்டு இந்த ஒவ்வொரு விதமான இதுகளையும் இதுக்கு போட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். நீரை ஊற்றக்கூடாது. அது வந்து ஊற்றினா விதைகள் வந்து அங்கே இங்கே ஆடும்.